ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்லேருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, சிக்கனையும் ப்ரெட்டையும் வச்சு ஒரு இன்ஸ்டன்ட் டிஃபன் பண்ண போகிறேன். இது ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். காலையில் டிஃபனுக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு கொஞ்சம் 4 பீஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கிட்டேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி போட்டு வாஷ் பண்ண சிக்கனை போட்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு தேவைக்கு உப்பு போட்டு ஃபஸ்ட்டு இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இது வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் போட்டிருக்கோம். பாருங்கள், நல்லாவே ட்ரை ஆகிடுச்சி. 5 மினிட்ஸ் வெந்தது. இன்னும் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா வற்ற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்துடுச்சு சிக்கன்னு. இப்போ ஆற வச்சுட்டு நம்ம சின்ன சின்ன பீஸ் பண்ணிக்கலாம். போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. அப்படி போன் இருந்துச்சுன்னா இதில் நடுவில் தனியாக எடுத்துடுங்க. ஃப்ளஷ் மட்டும் வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், தேவைக்கு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு பேன் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க போதும். எண்ணெய் சூடான உடனே நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 கூட நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. இது ரொம்ப வேக தேவையில்லை. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வெந்தால் போதும். பாருங்கள், நான் ஒரு பச்சை மிளகா, பெரிய பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் அதிகமாக போட்டுக்கோங்க. நான் எடுத்த அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் சிக்கனுக்கு. உங்களுக்கு அதிகமாக சிக்கன் எடுத்திங்கன்னா 2 வெங்காயம் அளவு போட்டுக்கோங்க. பாருங்கள், இதுலேயே கரம் மசாலா 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன், நான் பெரிய ஸ்பூனில் எடுத்ததால் 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சோம்பு தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, உதிர்த்து வச்ச சிக்கனை நம்ம மசாலாவோட போட்டுக்கலாம். போன் கொஞ்சம் கூட இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் பிச்சு எடுக்கும்போது சிக்கனை அதில் போன் இருந்துச்சுன்னா தனியாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம இதை எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தில் மசாலா கொஞ்சம் ஒட்டியிருக்கு. கொஞ்சமாக தண்ணி போட்டு இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சமாக தண்ணி போட்டிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும்தான் போட்டோம். இப்போ தேவையான அளவு இந்த மசாலா இருக்குது இல்லையா, வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இதில் இருக்கிற தண்ணி ட்ரை ஆகிற அளவுக்கு நல்லா கொஞ்சமாக கலந்து விடுங்க. நல்லா தண்ணி வற்றி வரணும் இதில் இருக்கிறது. பாருங்கள், கடைசியாக பெப்பர் தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே போடலை. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, கடைசியாக அதை நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், மசாலா நல்லாவே வெந்து கலந்து வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், தண்ணி நம்ம கொஞ்சமாக போட்டோம் இல்லையா, அதெல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. பாருங்கள், இந்த மசாலாவில் இந்த அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரெட்டு, நீங்கள் பெரிய ப்ரெட் எடுத்திங்கன்னா ஒரு ஸ்லைஸ் எடுத்துக்கோங்க. நான் சின்ன ப்ரெட் எடுத்துருக்கிறதால ஒரு 3 ஸ்லைஸ் அளவு நான் சேர்த்திட்டு நான் இந்த பால்ஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், கொஞ்சமாக பிளேட்டில் தண்ணி வச்சுட்டு நனைச்சி உடனே எடுத்துடுங்க. தண்ணியிலே அப்படியே வச்சிங்கன்னா நல்லா கரைஞ்சி போயிடும் ப்ரெட்டு. நீங்கள் தண்ணியில் வச்ச உடனே அப்படியே எடுத்துக்கணும். நான் ஓரம்லாம் சைடெல்லாம் கட் பண்ணலை. உங்களுக்கு சைடு இந்த ப்ரௌன் கலர் சைடு பிடிக்கலன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே தான் மடிக்க போகிறேன். பாருங்கள், நடுவில் ஒரு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா வச்சுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்க போகிறேன். நல்லா பொறுமையாக ரோல் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாவே வரும்.
பாருங்கள், உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நல்லா பால் மாதிரி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க வேணும்னா. மசாலா பிரிஞ்சு வராத மாதிரி நல்லா உள்ள ஸ்டஃபிங் வர மாதிரி மேலே ப்ரெட்டு வர மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த மசாலா அளவுக்கு ஒரு 5 ரோல் வரும். நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சிக்கனும் ப்ரெட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் 2 ரோல் பண்ணிவிட்டேன். இந்த ப்ரெட்டு சைடில் பிரிஞ்சு வந்திருக்குன்னு நினைக்காதீங்க, அது நம்ம செய்யும்போது ஒட்டிக்கும் அப்படியே. பாருங்கள், இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போடுங்க. நான் டீப் ஃப்ரைலாம் பண்ணலை, ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். இது பெரியவங்களும் தாராளமாக சாப்பிட்லாம், ரொம்ப ஆயிலெல்லாம் இருக்காது. பாருங்கள், இப்போ சூடாகிடுச்சு எண்ணெய். இப்போ நம்ம ரோல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ப்ரெட்டு, அதை அப்படியே வச்சுட்டு ஃப்ளேம் கம்மியாக வச்சுட்டு நல்லா எல்லா சைடும் ப்ரௌனாக வர மாதிரி திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சே வைங்க, அப்போ தான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா சூப்பராக கலர் வரும். பாருங்கள், போட்டு உடனே திருப்பி போடாதீங்க, ஒரு 2 மினிட்ஸ் போகட்டும். பாருங்கள், இப்போ நான் வந்து கத்தியில் இல்லை தோசை கரண்டியில் திருப்பி போடுங்க, உங்களுக்கு சூப்பராக வரும். நம்ம பண்ண ஷேப் அப்படியே வரும் உங்களுக்கு. பாருங்கள், நான் சும்மா கத்தியில் எடுத்து விட்றேன், நான் தோசை கரண்டியில் திருப்பி போட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா சைடும் நல்லா வெந்து வரணும். ரொம்ப ஈஸியான டிஃபன் இது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். இது எண்ணெய் அதிகமாக பிடிக்கல. பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் போட்டேன், இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, 3 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் வரும் எண்ணெய். இன்னும் கூட நீங்கள் குறைச்சி போட்டு கூட எண்ணெய் செய்யலாம். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். எல்லா சைடும் திருப்பி திருப்பி போடுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இதுக்கு கொஞ்சம் சிக்கன் இருந்தால் போதும், நீங்கள் வெங்காயம் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டு நான் வேக வச்சுட்டேன். இப்போ வந்து இது ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். கடைசியாக நான் வந்து கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக திருப்பி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள், சூப்பரான ப்ரெட் ரோல் ரெடி. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுத்தாலும் நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட திருப்தி கிடைக்கும். பெரியவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.